பொதுச் செயலாளர் வாங்க சார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளராகிய நானும் இன்று அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசியதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதி ஒன்றும் 2019 ஜூன் மாதம் நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் ஒரு உறுப்பினரும் பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் டி.ஆர். பாலு, கழக துணை பொதுச் செயலாளர் இ. பெரியசாமி, கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் கே.என். நேரு, க. பொன்முடி, ஏ. வ. வேலு ஆகியோரும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி, பொருளாளர் கணேசமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர்கள் பல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன், ஏ.கே. மணி, அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் புலவர் செவந்தியப்பன், ஆட்சிமன்ற குழு செயலாளர் டி.ஆர். செங்குட்டுவன், உயர்நிலை குழு உறுப்பினர் டாக்டர் சந்திரசேகரன் ஆகிய நாங்கள் கலந்து கொண்டு இந்த உடன்பாடு ஏற்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த உடன்பாடு ஏற்பட்டிருப்பதோடு புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அதோடு இணைந்து வருமானால், அது அப்போது வந்தாலும் சரி எப்பொழுது வந்தாலும் சரி, அந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற அர்ப்பணிப்போடு முழு முனைப்போடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணியாற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதில் மிகுந்த மன நிறைவும் மகிழ்ச்சியும் கொண்டு இந்த உடன்பாட்டில் நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம். நானும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஆர்வீர் சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அது பற்றியெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் எந்த தொகுதின்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு மக்களவை தொகுதியும் மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்தோம். இந்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் குணா நம்முடன் இணைகிறார். திரு குணா, தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மிக முக்கியமான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இத்தோடு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு அடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக கூட்டணியில ஒரு வலுவான கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளோடு ஏற்கனவே அவர்களுக்கு உடன்பாடு முடிந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது மதிமுகவுக்கு தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள் என்று நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், எத்தனை இடங்கள் என்பது ஏறத்தாழ நிறைவு பெற்றிருக்கிறது. இதுல எதிர்பாராத திருப்பம், அது சில நாட்களாக ஒரு செய்தியாக அதிகாரபூர்வமற்ற வகையில் கசிந்து வந்தாலும், இதுல நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாடாளுமன்றவாதியாக முதலில் இளம் வயதில் ராஜ்யசபைக்கு வைகோ அவர்கள் சென்றிருந்தார். 1978ஆம் ஆண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக 1978இல் முதல் முறையாக ராஜ்யசபா உறுப்பினரானார். அதற்கு பிறகு 3 முறை தொடர்ந்து அவர் ராஜ்யசபா மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்தார். 1996ஆம் ஆண்டு வரையிலும் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்.
அதற்கு பிறகு 23 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இப்போது மாநிலங்களவைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை இடம் 1, மக்களவைக்கான இடம் 1 என்கிற அடிப்படையில் இந்த உடன்படிக்கை நிறைவடைந்திருக்கிறது. இப்போது மாநில கட்சி என்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்தை அந்த கட்சி அங்கீகாரத்தை இழந்திருப்பதால் பம்பரம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்களா அல்லது சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார்களா என்று தெரியவில்லை. பெரும்பாலான வகையில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கக்கூடும் என்று தெரிகிறது. இப்போது நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், ஒரு வைகோ அவர்கள் 90 திருக்குணா, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிலை காட்சிகளை பார்க்கலாம். சொல்லமா 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அமைந்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்று அந்த பணியை முழுமையாக இன்றோடு நாங்கள் முடித்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உள்ளிட்ட 10 தொகுதிகளும், மதிமுக ஒரு நாடாளுமன்றமும் ஒரு வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலை ஒட்டி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்கு நாடு கட்சிக்கு 1 தொகுதியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியும், இந்திய ஜனநாயக கட்சி அதற்கு 1 தொகுதியும், ஆக மொத்தம் புதுவை உள்ளிட்ட சேர்த்து 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு, மற்ற கட்சிகளுக்கு 10 தொகுதிகள் என்ற அடிப்படையில் 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளைய தினம் விருதுநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணி, அதாவது மிகப்பெரிய மாநாடு போல் நடைபெறவிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள செல்கிறேன். ஆக நாளைய தினம் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நாளை மறுநாள் 7ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே இதற்காக நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு அந்தந்த கட்சிகள் குழுவோடு கலந்து பேசி 2 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்கிற அந்த பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். அதாவது எங்களுடைய உணர்வை சொல்லியிருக்கிறோம், எண்ணத்தை சொல்லியிருக்கிறோம், யோசனை சொல்லியிருக்கிறோம். அது அவர்கள் யோசித்து அவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பார்கள். மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அந்த கட்சியினுடைய தலைவர் இன்று வந்து எங்களை சந்தித்தார்கள். இந்த முறை வாய்ப்பு இல்லை போட்டியிடுவதற்கு, தேர்தல் களத்தில் என்று போட்டியிடுவதற்கு. எனவே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு வருகிற போது நிச்சயமாக உங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற உறுதியை நாங்கள் தந்திருக்கிறோம். நாளை நடைபெறும் விருதுநகர் நடைபெறும் கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர் கலந்து கொள்கிற வாய்ப்பு இருக்கு. அது முதல் பிரச்சார கூட்டம் எடுத்துக்கலாமா? இல்லை, இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட கூட்டம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறொரு மாவட்டங்களில் வேறொரு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே தலைவர்களை பொறுத்தவரையில் அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அந்தந்த கட்சியினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்
அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். தேர்தல் அறிக்கை எப்போ சொல்லுங்க? ஏற்கனவே குழு அமைச்சிருந்தீங்க, அதுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு முறைப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்கள் என்னை வந்து சந்தித்து அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்தான் சொல்லியிருக்கிறேன். எல்லா தலைவர்களையும் அழைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக ராகுல் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க இருக்கிறோம். நன்றி. நன்றி. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன, அந்தந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த தொகுதி பங்கீடு என்பது முடிந்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது முதன்மை செய்தி ஆசிரியர் குணா நம்முடன் இணைகிறார். திரு குணா, நீங்க சொல்லியிருந்த மாதிரியே திமுகவினுடைய அந்த கூட்டணி பங்கீடுகள் எல்லாம் முடிந்து விட்டதாக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில 20 தொகுதிகள் திமுகவிற்கும் 20 தொகுதிகள் மற்ற கட்சிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். மற்ற கட்சிகள் அப்படின்ற சூழ்நிலையில எந்தெந்த கட்சிகள் திமுகவுடைய சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இப்ப 2 கட்சிகளுக்கு தான் அந்த சூழல் இருக்கிறது. கொங்குநாடு ஈஸ்வரன் அவரும் உதயசூரியனில் போட்டியிடுகிறார். ரவி பச்சமுத்து ஐஜேகே அவர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 ஓர் இடம் மதிமுகவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. 5 இடங்கள் தான் மற்றவை. 10 காங்கிரஸ், 2 கட்சிகள், 2 கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய சின்னத்தில் தான் நிற்கப் போகிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அவருடைய சின்னத்தில் தான் நிற்கப் போகிறார்கள். எனவே இந்த 3 பேருடைய 3 தொகுதிகளுக்கு ஆன நிலைதான் இப்போது பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய அம்சம் என்பது நாம் திமுக கூட்டணி நிறைவு செய்திருக்கிறது. திருச்சியில் போட்டியிடுவாரா, விருதுநகர் தொகுதியிலே போட்டியிடுவாரா என்கிற ஒரு நிலை வைகோ அவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார். மாறாக ராஜ்யசபைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் வைகோ அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சில நாட்களுக்கு முன்னால் மதிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ஸ்டாலின் அதை சூசகமாக வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது அந்த ராஜ்யசபையில ஒரு இடம் என்கிற காரணத்தினாலே ஒரு மக்களவை இடத்தோடு திமுக தன்னுடைய மதிமுக இடத்தை சுருக்கி கொண்டிருக்கிறது. இப்போது ஈரோடு கணேசமூர்த்தி அவர்கள் ஈரோடு தொகுதியிலே நிற்க வாய்ப்பு இருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லது மல்லை சத்யாவுக்கு இங்கு சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதி அல்லது சென்னை புறநகர் பகுதியில் காஞ்சிபுரம் தொகுதி போன்றவற்றில் நிற்பதற்கான பரிசீலனை இருக்கிறதா என்று தெரியவில்லை. அது நாளை அடுத்து வரக்கூடிய நாட்களிலே தெரியும். இப்போது திரு ஸ்டாலினுடைய பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சம் என்பது ஒன்றே ஒன்றுதான். கூட்டணி முடிவு ஆகிவிட்டது. யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்ற இடங்கள் பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முஸ்லீம் கட்சிக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு தந்திருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட மறுத்ததாக வெளியான தகவல் தவறு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் இல்லை என்றே சொல்லியிருப்பதாக ஸ்டாலின் அவருடைய பேட்டியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த முறை உங்களுக்கு இடம் தருவதற்கான சூழல் இல்லை. ஆகவே நாம் அடுத்த வரக்கூடிய வாய்ப்புகளில் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியும் கூட ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நாடாளுமன்ற தொகுதி விவகாரங்களில் தொகுதி பங்கீடு என்பது ஏறத்தாழ நிறைவு பெற்றிருக்கிறது. அதில் 25 தொகுதிகள் வரையிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், IUML இந்த 15 இடங்கள் மட்டும் வேறு அவங்களுடைய அதிகாரபூர்வ சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன, அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வைகோ 96ஆம் வருடம் வரையிலும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்தவர். அதற்கு பிறகு அவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராகாமல் மக்களவைக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். சிவகாசி தொகுதியிலே அவர் 98ஆம் ஆண்டும் 99ஆம் ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக, அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் 98லும் பாஜக திமுக கூட்டணியில் 99லும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதுதான் அவர் பொடா சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்தார்.
2004ஆம் ஆண்டு திடீரென்று எதிர்பாராத விதமாக அவர் ஒரு அரசியல் அதிரடி முடிவை எடுத்தார். தேர்தலில் போட்டியிடாமல் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை உறுப்பினராக்கினார். திமுக மதிமுக அமைத்த அந்த கூட்டணி 40 இடங்களிலும் வென்றபோது அதற்கு பிரச்சாரகராக வலம் வந்த வைகோ அந்த தேர்தலில் போட்டியிடாமல் வெளியேற அந்த தேர்தலுக்கு தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த சகாவுக்கு வாய்ப்பு தந்தது என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒன்று. அது அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் அவரை பொறுத்தவரையிலும் கூட ஒரு பின்னடைவாக ஆனது என்று கூட சொல்லலாம். அதற்கு பிறகு அவருக்கு அரசியலில் தொடர்ந்து இறங்கு முகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் 2009 மாணிக் தாகூர் இடத்திலே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரிடத்தில் விருதுநகரில் தோற்றார். சிவகாசி தொகுதி என்று இருந்த வரையிலும் இருந்த நிலைமை மாறி அதற்கு பிறகாக அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில தொகுதிகள் விருதுநகர் தொகுதியோடு இணைக்கப்பட்டிருந்தன. அந்த தொகுதி என்பது அவருக்கு முழுமையான ஒரு வெற்றி வாய்ப்புக்கான சூழல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. கடந்த தேர்தலில் அதிமுகவிடம் தோற்றார். அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிடம் தோற்றார். இப்போது மீண்டும் திமுக கூட்டணியில் விருதுநகரில் போட்டியிடுவாரா, வடசென்னையில் போட்டியிடுவாரா, திருச்சியில் போட்டியிடுவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்த நேரத்தில் இப்போது மாநிலங்களவை என்கிற ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது திமுகவும் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த முறை மாநிலங்களவை உறுப்பினராக திமுக ஒரே ஒரு இடத்தை மட்டும் கூட்டணி கட்சிக்கு விட்டு தந்திருக்கு. அது திரு வைகோ அவர்களுக்காக. திமுகவினுடைய கூட்டணி முடிவாகிவிட்டது. மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இடம் பெறுகிறது. அது ஆதரவு தருவதாக ஜவாஹருல்லா அறிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. திரு குணா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அவங்களோட 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது அப்படின்னா குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு தொகுதியாவது ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் அவர் என்கிட்ட பேசினார். ஆனால் அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாடு தற்போது மாறி இருக்கிறது. அதற்கான பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அதிகமான இடங்களை தரக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு தரலாம். கடந்த முறை அவர்களுக்கு தந்த அனைத்து இடங்களிலும் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனது. இந்த முறை நாடாளுமன்ற இடத்தை தருவதற்கான சூழலில் மாறாக மக்களவை தொகுதிக்கு மாறாக சட்டமன்ற தொகுதிகளில் அடுத்த பொதுத் தேர்தலின் போது இடங்களை தருகிறோம் என்று அவர்கள் ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். உரிய வகையில் அவர்களுக்கான இடம் தரப்படும் என்று. இந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய சூழல் இதுதான். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கான அறிகுறிகள் தான் இருக்கிறது. எனினும் கூட மாலை 5 மணிக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயற்குழு கூடுகிறது. தலைமை நிர்வாக குழுவை கூட்டியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் என்ன கலந்து பேசி என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். விஷ்ணு, நன்றி. நன்றி திரு குணா, உங்களுடைய தகவல்களுக்கு. திமுக கூட்டணி இறுதியாகி இருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தி ஆசிரியர் குணா வழங்க கேட்டோம். இதைத் தொடர்ந்து